மை ஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற தொடரில் இணைந்து இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக நாங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. இந்த வாரம் பேசப்போவது பொதுவாக வார ராசி பலன். சிறப்பு ராசி பலன்கள் எல்லாம் தனித்தனியான நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது சம்பந்தமாக அறிவிப்பும் செய்து முடித்துவிட்டோம். எனவே இப்பொழுது 13/4/2025 முதல் 19/4/2025 வரை உள்ள வார ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நீங்களும் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களது கைபேசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள், கேள்விகள் அதையும் நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்கள். அதற்கும் நாங்கள் நேரம் வருகின்ற பொழுது பதில் சொல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் சூரிய பகவான் உங்களது ராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி என்ற சுக்கிர பகவானும் உச்சமடைந்திருக்கிறார் மீனராசியிலே. குடும்பத்தில் இந்த நேரத்தில் அமைதியான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் ஆலய வழிபாட்டிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிறக்கின்ற ஆண்டு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நீங்கள் ஒரு உறுதி எடுத்து கொள்ளுங்கள். நான் இந்த முறை உங்களுக்கு ஆதாயம், அதாவது லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு என்று எந்த ராசிக்கும் சொல்லப்போவது இல்லை. காரணம், நிறைய ராசிகளுக்கு லாபங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு சில ராசிக்கு நஷ்டங்களும் நிறைய இருக்கிறது என்ற அளவிலே யாருக்கும் இதை பற்றி இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். எனவே உங்களது வேலைகளில் மட்டும் இந்த வாரம் கவனம் செலுத்த வேண்டும், இந்த வருடமும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் இன்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். அற்புதமான அமைப்பாகும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், நமக்கு ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தால் மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஒரு சிலருக்கு புதிய நகைகள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் இந்த நேரத்தில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் இணைந்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுங்கள். இதுவரை இருந்த குறைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்று முதல் நல்ல நிலை நமக்கு உருவாக வேண்டும் என்று தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாளை உருவாக்கி கொண்டு இனி வரும் காலங்களில் நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும், அதற்கு தெய்வமே நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்திலே வந்து நீசம் பெறுகிறார். ஒரு சிலருக்கு இந்த நீச நிலையால் ஏதாவது சில குழப்பங்கள் வரலாம். ஆனால் எந்த குழப்பத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கிரகம்தான் உங்களுக்கு நல்லது செய்யும் என்று சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ஒரே கிரகமே உங்களுக்கு கெடுதலும் செய்ய வேண்டும் என்று நினைத்து வரக்கூடாது என்ற நிலையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எல்லா கிரகங்களும் வழிபாட்டிற்கு உரிய கிரகங்கள் தான் என்பதை இந்த நாளில் தெரிந்து கொண்டு ஆலய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குறிப்பாக வெளிநாட்டில் ஏதாவது குழந்தைகள் இருந்தால் அவர்களும் இந்த நேரத்தில், இன்றைய தினம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே உங்களுடன் தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு உண்டான உதவிகளும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கும் நல்ல புத்திமதிகளை சொல்லி வாருங்கள். கடகராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி வருடம் பிறக்கின்ற நேரத்திலே ராசியிலிருந்து துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4வது இடம் என்பது தாயாருடைய ஸ்தானமாகும். எனவே தாயாருடைய உடல்நலத்தை பற்றியும் குறிப்பிடக்கூடிய இடமாகும்.
அதே நேரம் 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தையும் தனது 7வது பார்வையால் பார்வையிடுவார். எனவே தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் இந்த வருடத்திலே விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கூடி வருகிறது. புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்களது தேவைகளுக்கு தகுந்தது போல் செலவுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர, ஏதோ பெருமைக்காக மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத செலவுகளை இந்த வருடம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். பொதுவாக சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கு நல்லதல்ல என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உண்மை அதுவல்ல. சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஏன் இதை சொல்கிறார்கள் என்பது ஜோதிட சூட்சமமாக வேறொரு கருத்தும் இருக்கிறது. இப்பொழுது உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடம் என்பது தந்தையாருடைய ஸ்தானம் இல்லையா? அந்த தந்தையாருடைய ஸ்தானத்தில் தந்தையாருக்கு உரிய கிரகம் உச்சம் பெறுவது என்பது நல்லதல்ல. எனவே சித்திரை மாதத்திலே சிம்ம லக்னத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர, சித்திரை மாதத்தில் எல்லாம் குழந்தைகள் பிறக்கக்கூடாது என்று சொல்லவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், ஆலயங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வரை முடிந்தவரை நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்திலே நீசமடைந்திருக்கிறார். ஆனால் உச்சமடைந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறார். கடந்த காலத்தில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் மிகவும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்தப்பட்டு இருந்தாலும் கூட அந்த சிகிச்சைகள் மூலமாக நல்ல பலன்கள் நிச்சயமாக உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய வாரமாக இந்த வாரமும் இந்த வருடமும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். எதிரிகளை விட்டு எப்பொழுதும் விலகி இருக்க பழகி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பழைய கால நண்பர்கள் யாராவது உங்களுக்கு இருந்தால் அவர்களையும் சென்று பார்த்து வாருங்கள். குடும்பத்திலே குழப்பமான நிலை ஏற்பட வேண்டாம். வார ஆரம்பத்தில் வாகனங்களில் மிகவும் கவனமாகவும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆனால் 7ஆம் இடத்திலே உச்சமாக சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவர் பாதகாதிபதி என்ற அந்தஸ்தை தகுதியை பெற்றவராவார். உங்களது தந்தையாருடைய உடல்நலத்தில் இந்த வாரம் நீங்கள் முழுமையாக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு வயதானவர்களாக இருந்தால் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். வருட ஆரம்பம் முதல் அவர்களுக்கு நல்ல மருத்துவ உதவிகள் செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் சுபிட்சம் நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் தொடர்ந்து காணப்படுகிறது. உங்களது ராசிக்கு லாபமும் நஷ்டமும் கணக்கெடுத்து பார்க்கையில் லாபம் அதிகமாக இருக்கிறது. நல்ல செலவுகளை தீர்மானம் செய்து செலவு செய்ய வேண்டும். திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு நல்ல முடிவு கிடைக்க இருக்கிறது. திருமணங்கள் நடைபெறும். இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருப்பதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளையும் இந்த வாரத்தையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த கால தொல்லைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். நல்ல நண்பர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் ஒரு சிலர் நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, மற்றவர்களுக்கு எனக்கு சரியாக இல்லையே என்று கமெண்ட் செய்கிறார்கள். இதற்கு காரணம் உங்களது ஜாதகமும் பலமாக இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களது வெற்றிக்கு நல்ல ஜோதிடர்கள் அருமையாக விளக்கம் கொடுப்பார்கள். எனவே வருடம் பிறந்தவுடன் ஒரு வாரம் கழித்து உங்களது ஜாதகம், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஜாதகம், இதையெல்லாம் உங்களது வழக்கமான ஜோதிடரிடம் சென்று காட்டி நல்ல பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நல்ல நிலைமை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்லது செய்தால் நிச்சயமாக நல்ல நிலைமை ஏற்படும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் மிகவும் இரகசியமானவர்களும் கூட நீங்கள். இந்த இரகசியத்தை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்ற உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களை, அற்புதமான வருடமாக உங்களுக்கு பிறந்திருக்கிறது.
கடந்த காலத்தில் தொழிலில் ஏதாவது குறைகள் இருக்குமேயானால் அந்த குறைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு இந்த வருடம் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள், புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்து வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரம் உங்களுடைய தொழிலில் நல்ல நிலை காணப்படுகிறது. வீடு வாங்க முடியாதவர்கள், வாங்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருந்தவர்கள், வங்கிகள் மூலமாக கடன்கள் கிடைக்கப்பெறாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வருவதற்கு இந்த ஆண்டு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. அது சொல்லுகின்ற பாதையில் உங்களது ஜாதகங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. ஆண்டு ஆரம்பமே உங்களுக்கு அமோகமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்திலே சரி செய்யப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு தொழிலை செய்து கொண்டு இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கலைத்துறையிலே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாகவும் இந்த வருடமும் நன்கு அமைந்திருக்கிறது. பத்திரிகை துறைகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஆண்டாக பிறக்கின்ற ஆண்டு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். புதிய தொழில்கள் மூலமாக நிறைய உறவுகள், தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக மேலும் மேலும் உங்களது தொழிலை நீங்கள் பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் மகர ராசிக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, கடந்த காலத்தை போல் இந்த காலமும் உங்களுக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் சில கஷ்டங்களில் இருந்து விடுபட முடியாமல் திணறிக்கொண்டு இருந்திருப்பீர்கள். இதற்கு காரணமெல்லாம் நமது பூர்வ ஜென்ம கர்மா என்று ஒன்று இருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு இந்த பிறவியிலே அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய பாடமாகும். அந்த பாடத்தை மனதிலே பதிய வைத்து கொண்டு அதற்கு பரிகாரங்கள் செய்வது, தானங்கள் செய்வது, அதே நேரம் அன்னதானம் போடுவது, இது போன்ற காரியங்களில் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக செய்யுங்கள். ஏழைகளை அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும். ஏழைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வருடத்திலே உங்களது முன்னேற்றம் காணப்படுகிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். நிதானமாக பேச வேண்டும். உங்களை அதே நேரத்தில் உங்களது வீட்டிலே குழப்பத்தை உருவாக்க வேண்டும், உங்களை ஏதாவது சில சங்கடத்தில் ஆளாக்க வேண்டும் என்று நண்பர்கள் யாராவது சூழ்ச்சிகள் செய்யலாம். அந்த நண்பர்கள் உங்களுக்கு நெருங்கியவர்களாகவும் இருக்கலாம், உறவினர்களாகவும் இருக்கலாம். அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் கொடுக்க வந்தால் அந்த இடையூறுகள் உங்களுக்கு பலன் அளிக்காது என்ற உண்மையை இந்த வாரம் தெரிந்து கொள்ளலாம். நோயாளிகளாக இருந்தால் தொடர்ந்து அதற்கு நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம்தான் இருக்கிறது. ஆனால் முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக இதிலிருந்து விடுபடலாம் என்ற உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல இடங்களுக்கு செல்லுங்கள், ஆலய வழிபாடுகள் செய்யுங்கள், வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அனைவருக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அமைய வேண்டும் என்றும் கேள்விக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.